ஓசூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உச்சநீதிமன்ற நீதிபதி மீது காலணி வீசிய வழக்கறிஞரை கைது செய்ய கோரியும் திருமாவளவன் அவர்களுக்கு ஜெட் பிளஸ் பாதுகாப்பு கோரி ஓசூர் ரயில்வே நிலையம் நுழைய முயன்ற விசிகாவினர் தடுத்து நிறுத்தம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி ரயில்வே நிலையம் முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் எம் ராமச்சந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களின் மீது காலணி வீசிய வழக்கறிஞரை கைது செய்ய கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு எதிராக சதி நடப்பதாகவும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவர் என்பதால் திருமாவளவன் அவர்களுக்கு ஜெட் பிளஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திடீரென ரயில்வே நிலையம் உள்ளாக நுழைய முயன்றதால் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. நிகழ்விற்கு வரவேற்புரை நகர தொண்டரணி அமைப்பாளர் KR சூரியவளவன், கண்டன உரை கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செந்தமிழ், சமூக ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் இளையராஜா, தொண்டரணி அமைப்பாளர் வினோத்குமார், ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார், பெரிய புதுக்கோட்டை வெங்கடேஷ், முனிராஜ், முரளி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் விசிகாவினர் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தினை பதிவு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மீது காலணி வீசப்படுகிறது. ஆனால் அப்படி காலணி வீசப்படுகின்ற போது யாருக்கு அவமானம் என்றால், சுதந்திரம் அடைந்ததாக கூறுகின்ற இந்திய திருநாட்டுக்கும் இந்திய திருநாட்டில் வசிக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இது ஒரு பெரிய அவமானம். இதை கண்டித்து மோடியோ அமித்ஷாவோ ஏதோ பேரு அளவில் ஒரு கண்டன அறிக்கை விட்டு நகர்கிறார்கள். இந்த அம்பேத்கர் வாரிசுகளாகிய நாங்கள், விடுதலை சிறுத்தைகளாகிய நாங்கள் இது போன்ற போக்கை வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த காலணி வீசிய நபர் குறிப்பாக RSS சித்தாந்தத்தை கடைபிடித்து, நான் கடவுள் சொல்லிதான் காலணியை வீசினேன், இதுக்கு ஒருபோதும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று ஆணவ போக்கில் அகந்தையோடு கூறுகிறார். இதிலிருந்து தெரிகிறது அவர் எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் இருக்கிறார் என்பது. நாங்கள் கூறுகின்றோம், பகிரங்கமாக கூறுகின்றோம், அமித்ஷாவோ மோடியோ தமிழ்நாட்டுக்கு வருகின்ற போது விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் இதே போன்று காலணியை வீசிவிட்டு எங்களுக்கு கடவுள் கூறினார் என்று நாங்கள் கூறுவோம் என்பதை இந்த செய்தியாளர்கள் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது இந்திய நாட்டுக்கே அவமானம். பாராளுமன்றத்துக்கு ஒரு இழிவு என்றால் உடனே RSS கும்பலும் இந்துத்துவ கும்பலும் எகிரி குதிக்கிறார்கள். ஆனால் அந்த நீதிபதி பிறப்பின் அடிப்படையில் ஒரு தலித் என்பதால் இதை இந்த நாட்டில் இருக்கின்ற நீதி அரசர்களும் வழக்கறிஞர்களும் கண்டுகளாக விடுகிறார்கள். அப்போது இந்திய நாட்டில் சாதிய இருக்கும் எந்த அளவுக்கு வேறு ஒன்று இருக்கிறது என்பதற்கு இந்த காலணி வீசி சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு. அதே போன்று தமிழகம் அமைதி பூங்காவாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. 2026 தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதை கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. இதை ஏற்றுக்கொள்ளாத இந்துத்துவ சக்திகள் தமிழ்நாட்டில் ஒரு மத மோதலையும் சாதிய மோதலையும் உண்டு பண்ணி கலவரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இங்கு இருக்கின்ற RSS கும்பல், இந்துத்துவ கும்பல் முயற்சி செய்கிறது. அதனுடைய ஒரு எடுத்துக்காட்டாக தான், ஒரு நிகழ்வாக தான் எமது எழுச்சி தமிழர் அவர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதி மீது காலணியை வீசியதை கண்டித்து போராட்டம் நடத்திவிட்டு செல்கின்ற போது திடீரென்ற ஒரு மதவாத கும்பல், அதிமுகவை சேர்ந்தவர், அவரு அதிமுகவா இன்னைக்கு RSS மாறிடுச்சு. அவன் வேணுமனே எழுச்சி தமிழருடைய பாதுகாப்பு வாகனங்கள் எல்லாம் வருகிறது. காவல்துறை வாகனத்தின் முன்னே வருகின்ற வண்டியை மறித்து இறங்கி போயிட்டு அவர் ஏகத்தனமாக இதெல்லாம் ஒரு வண்டி, இதெல்லாம் ஒரு கட்சி, இவரெல்லாம் ஒரு தலைவர், இவர்களாம் ஒரு பாதுகாப்பா என்று உரைக்கின்றான். இதை கண்டிக்க இருக்கின்ற RSS அண்ணாமலை, ராஜா போன்றவர்களுக்கு வக்கு இல்லை. ஆனால் எங்கள் தலைவர் முன்னிலையில் அடித்து விட்டார்கள் என்பதை மட்டும் அவர்கள் கூறுகிறார்கள். இதே போன்று அண்ணாமலை வாகனத்தை மறித்தோ, எடப்பாடி வாகனத்தை மறித்தோ போன்ற தலைவர்களுடைய எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள்
வாகனத்தை மறித்து நாங்கள் முறைத்தால் இங்க இருக்கின்ற காவல்துறை என்ன செய்யும்? இங்க இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அதை எப்படி பார்ப்பார்கள்? அதே போன்று இங்க இருக்கின்ற அரசியல் கட்சிகள் இன்னொரு எத்தனை தலைவர்கள் வன்முறை தூண்டியிருக்கிறார்கள். அங்க உச்ச நீதிமன்றத்தில் கவாய்க்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அதுதான் எங்களுடைய தலைவருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் கேட்கின்றோம், விஜய் யார், அண்ணாமலை யார், இவர்களுக்கெல்லாம் எப்படி பாதுகாப்பு வழங்கினீர்கள்? என்னுடைய வரிப்பணத்தில் என்னுடைய தலைவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய ஒரு தலைவர், அவருக்கு பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு வழங்கியிருக்கிறீர்கள் என்ற கேள்வியை இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக கேட்கின்றோம். என்னுடைய வரிப்பணத்தில் அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய் அவர்களுக்கும் இஜட் பிரிவு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்குகின்ற போது எங்கள் தலைவருக்கு ஏன் வழங்க மறுக்கிறீர்கள் என்று கேட்கின்றோம். எங்கள் தலைவர் ஒரு தலித் என்பதால் நீங்கள் வழங்க மறுக்கிறீர்களா என்ற கேள்வி இந்த செய்தியாளர் என்பதை நாங்கள் வைக்கின்றோம். இந்த போக்கு இப்படியே தொடங்கினால் தமிழகம் முழுக்க இதுக்கான போராட்டம் தொடரும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். பெயர் செந்தமிழ், நாடாளுமன்ற தொகுதி செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி.